ஹலோ எவ்ரி ஒன் 100 days of video channeling டே 18. இன்றைக்கி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பிரேஸ்லெட் தான் செய்ய போகிறேன். அதுக்கு ஜுவல்லரி ஒயர் எடுத்துக்கிறேன். அது உள்ள கியர் லாக் இன்செர்ட் பண்ணிவிட்டு க்ரீம்ஸ் யூஸ் பண்ணி லாக் பண்ணிக்க போகிறோம். ஒரு பக்கம் அந்த கியர் லாக் சீல் பண்ணிடலாம். ஸோ ஒரு பக்கம் நம்ம சீல் பண்ணிட்டோம். இப்போ கோல்டன் பீட்ஸு கொஞ்சம், அப்புறம் பேர்ல் பீட்ஸும் எடுத்துருக்கேன். 2 mm, எல்லாமே 2 mm தான். ஸோ ஃபஸ்ட்டு கோல்டன் பீட்ஸை லெஃப்டில் இருக்க ஒயரை உள்ளே இன்செர்ட் பண்ணி ரைட்டில் கொண்டு வர போகிறோம். ரைட்டில் இருக்க ஒயரை இன்செர்ட் பண்ணி லெஃப்டில் கொண்டு வர போகிறோம். ஸோ அப்படி நாட் மாதிரி போட்டு சென்டராக கொண்டு இந்த மாதிரி க்ரீம்ஸோடு லாக் பண்ணிக்க போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு எட்ஜ் ஆஃப் ஒயரில் பேர்ல் பீடும், இன்னொரு பக்கமும் பேர்ல் பீடு, அப்புறம் அகெயின் அதுக்கு காமனாக கோல்டன் பீடு க்ராஸ் லாக் போட்டு சென்டரில் கொண்டு வந்துடலாம். ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம இப்போ ரெடி பண்ண போகிறோம். இன்னும் ஒரு செட் கூட பண்ணிட்டு கூட காட்டுறேன் பாருங்கள். நல்லா டைட் பண்ணிகிட்டே இருக்கணும் ஃபஸ்ட்லேருந்து, இல்லைனா அந்த அன்ஈவனாக இருக்கும், லூஸாக வேறு இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டே நம்ம க்ரிப்பாக நல்லா பண்ணிடலாம். ஸோ அகெயின் 2 ஒயர்லேயும் பேர்ல் பீடு, அப்புறம் கோல்டன் பீடு. இப்போ இதை ஃபுல்லாக பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்படி தான் இருக்கும். இப்போ பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு ஆல்ஃபபெட் பீடு எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சைடில் பெஸ்ட்டுன்னு ரெடி பண்ணிடலாம். பெஸ்ட்டுன்னு போட்டு ஆல்ஃபபெட் பீட்ஸை இன்செர்ட் பண்ணிடலாம். இன்செர்ட் பண்ணிவிட்டு கோல்டன் கலர் ஹார்ட்டின் பீடு இருக்குது, அந்த ஹார்ட் பீடை ஒரு பக்கம் இன்செர்ட் பண்ணிடலாம். ஸோ பெஸ்ட்டு ஹார்ட்டின் பீடு, அதுக்கப்புறம் ஃப்ரெண்டுன்னு இருக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கிறேன் இன்றைக்கி. ஸோ ஃப்ரெண்டும் போட்டாச்சு. இப்போது இன்னொரு பக்கமும் நம்ம லெஃப்ட் சைடில் பண்ண மாதிரியே கோல்டன் பீடு, அப்புறம் 2 பேர்ல் பீடு, அப்புறம் கோல்டன் பீடுன்னு போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். 2 எஜ்லேயும் க்ரிம்ஸில் ஜம்ப்ரிங்ஸை வச்சு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி நான் எக்ஸ்டென்ஷன் எதுவும் நான் யூஸ் பண்ண போகிறதில்ல, ஏன்னா இதுவே நான் கொஞ்சம் பிக் சைஸ்லாம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நம்ம எக்ஸ்டென்ஷனையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பக்கம் ஜம்ப்ரிங்ஸ் யூஸ் பண்ணி லாப்ஸ்டர் ஹூக் போட்டுக்கலாம். ஸோ இன்னொரு சைடில் வெறும் ஜம்ப்ரிங்ஸோடு நான் ஃபினிஷ் பண்ணுறேன். வேணும்னா எக்ஸ்டென்ஷன் ஒயரும் ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ஏற்கனவே நான் கொஞ்சம் பெருசாக தான் செஞ்சுருக்கேன். ஸோ இப்படி தான் இருக்கும் ஃபைனல் லுக். இந்த வீடியோ பிடிச்சி லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ராடக்ட் வேணும்னா இன்ஸ்டாகிராம் DM அண்ட் வாட்ஸ்அப் கேட்டலாகில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.